நன்றியோடு 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களும் கொல்லக்கூடாது இருக்கிற மகா பெரிய தேவன் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கரத்தில் என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக. வானங்களை கிழித்து இறங்குவீராக. உருக்கும் அக்கினி பொங்க பண்ணுமா போல, அக்கினி எரிய பண்ணுமா போல எங்கள் மத்தியிலே இறங்கும். பாடுகிற, இசைக்கிற, வாசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். இங்குள்ள எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாவற்றின் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆளுகை செய்யும். அன்றைய எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. கர்த்தருடைய பிரசன்னத்தால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுவதாக. தேவ மகிமை, தெய்வீக கிருபை, தேவ அபிஷேகம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகரும் ராஜனும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் ஆசிரமாவும் பாடல் குழுவினரும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். குளிர்ச்சியான வேளைகளை அன்றைக்கி ஆண்டவராய் கர்த்தர் ஆதாம் ஏவாளோடு பேசும்படி கடந்து வந்தது போல இந்த குளிர்ச்சியான மாலை வேளையிலே ஆண்டவராய் கர்த்தர் நமது கடந்து வந்திருக்கிறபடினால் நம்ம பாட போகிறோம். இந்த நேரம் இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதேன்னு சொல்லி பாடுவோமா? இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதேன்னு சொல்லி. வேதனை மாறிடும். உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும். உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும். இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதே. பாதம் அமர்வதே. இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதே. இயேசையா, உம் திரு பாதம் அமர்வதே. காலைதோறும் கிருபை பெருகிடும், மாலை முழுவதும் மகிமை நிறைந்திடும். காலைதோறும்
இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. பாவ சாபங்கள் ஓடி மறைந்திடும், புதிய இதயமே துதிகள் பாடிடும். பாவ சாபங்கள் ஓடி மறைந்திடும், புதிய இதயமே துதிகள் பாடிடும். உம் இரக்கம் பெரிதல்லவோ இசையாவும் இரக்கம் பெரிதல்லவோ, உமது இரக்கத்தில் அடிமை மாற்றிட வேண்டும், உமது இரக்கத்தில் அடிமை சென்றிட வேண்டும். இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே. இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே. இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும். கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும். உம் உண்மை பெரிதல்லவோ இசையாவும் உண்மை பெரிதல்லவோ, உமது உண்மையில் அடிமை நின்றிட வேண்டும், உமது உண்மையில் அடிமை நின்றிட வேண்டும். இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே. இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே. இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. நன்மை கிருபையே தொடர் நாளெல்லாம் புல்லுள்ள இடம் நல்ல மேய்ச்சலே. நன்மை கிருபையே தொடரும் நாளெல்லாம் உள்ளுள்ள இடம் நல்ல மேய்ச்சலே. உமது அல்லவோ இசையா நன்மை பகிரல்லவோ, உமது மேய்ச்சலில் அடிமை செலுத்திட வேண்டும், உமது மேய்ச்சலில் அடிமை செலுத்திட வேண்டும். இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே. இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே. இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. காலைதோறும் கிருபை பெருகிடும், மாலை முழுவதும் மகிமை நிறைந்திடும். நாளைதோறும் கிருபை பெருகிடும், மாலை முழுவதும் மகிமை நிறைந்திடும். உம் கிருபை பெரிதல்லவோ இசையாவும் கிருபை பெரிதல்லவோ, உமது கிருபையில் அடிமை வாழ்ந்திட வேண்டும், உமது கிருபையில் அடிமை வாழ்ந்திட வேண்டும். இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே. இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே. இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. இன்னைக்கு காலையில் நடந்த ஆராதனைகளில் முதல் பாடல அதை பாடணும், இனிமையான இன்பமான நேரம்னு சொல்லி. அப்படி பாடும் பொழுது காலையதோடு கிருபை பெரிதல்லவோ இல்லையா. காலை வேளையில் ஆண்ட சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய கிருபையின் ஆவியை கர்த்தர் ஊற்றி அவர் அப்படியாய் ஒவ்வொருவரையும் நிறைச்சார், அபிஷேகத்தில் நிறைச்சார். திரும்ப ஆண்டவர் இதே பாடல பாடும்படிக்கு கர்த்தர் ஆவியான உணர்த்தின பொழுது எதுக்கு ஆண்டவரை பாடணும், சரி பரவாயில்ல பாடும் பொழுது இந்த வரி ஆண்டவரோட பேசினார். காலைதோடு கிருபை பெருகிடும், மாலை முழுவதும் மகிமை நிறைஞ்சிடும் இல்லையா. ஆண்டவர் இந்த மாலை வேளைகளே அவருடைய ஆலயத்தில் கடந்து வந்து ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில அவருடைய மகிமையினால் மூடும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறாராம்.
பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளோடு பேசும்படி இறங்கி வந்த கர்த்தர் இந்த குளிர்ச்சியான வேளையில் நம்மோடு பேசும்படி இறங்கி இருக்கிற ஆண்டவர் அப்படி மகிமையால் நிரப்பும்படிக்கு மகிமையால் மூடும்படி கடந்து வந்திருக்கிறாராம். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் தேவனால் உண்டாக்கப்பட்ட போது சிருஷ்டிக்கப்பட்ட போது அவர்கள் நிர்வாணியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்படலை. ஏன்னு சொன்னால் அவர்கள் தேவ மகிமை அவர்களை மூடிட்டு இல்லையா? தேவ மகிமையால் மூடினபடினால் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்களாம். பாவம் செய்த போது அம்மகிமை இழந்தார்கள். இந்த மகிமையை மீண்டுமா இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவிடைய அண்டை வரும் பொழுது என்னுடைய பாவ சாபங்கள் எல்லாம் ஓடி மறைந்து ஆண்டவர் ரத்தத்தால் கழுவி புதிய சிருஷ்டியை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் தன்னுடைய மகிமையால் மூடுவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால பாடல பாட போறோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையான்னு சொல்லி இழந்து போன ஆதாம் இழந்து போன மகிமை திருமயமா இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம கொடுக்கும்படி ஆண்டு கடந்து வந்திருக்கிறபடினால் அந்த ஆண்டு மகிமையை படுத்தி பாடுவோமா? கரங்களை தேடி பாட போகிறோம். பாவங்கள் போக்க சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையான்னு சொல்லி. போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டான். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டான். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டான். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டான். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருந்திடுவார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருந்திடுவார். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த
தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை போக்கும்படிக்கு இந்த உலகத்தில் மனிதனாய் கடந்து வந்தார். அவரால் என்ற ரட்சிப்பை வேறொருவால் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் நாமம் கட்டளிடப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பிதாவின் சித்தத்தின்படியே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் பிசாசின் பிடியில் விடுவிக்கும்படிக்கு நம்ம விடுதலை ஆக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் நம் விடுதலை ஆக்கும்படிக்கு பிதாவின் சித்தத்தின்படியே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். அந்த ஆண்டவர் இப்படியா இந்த மாலை வேளைகளை அவருடைய மகிமையால் மூடும்படி கடந்து வந்திருக்கிறார். எப்பொழுது ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது, அவர் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்காக அந்த உலகத்தில் மனிதனாய் கடந்து வந்தீர் ஐயா, என்னை விடுவிக்கும்படிக்கு, என் பாவங்களே நீ சிலுவையில் சுமந்து தீர்க்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு உங்க ரத்தத்தை சிலுவையில் சிந்தினீங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஆதாம் இழந்து போன மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு, உடைய மகிமையினால் மூடும்படிக்கு ஐயா இந்த உலகத்தில் மனிதனாய் கடந்து வந்தீங்க. அதனால் நான் துதிப்பேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அப்படியே அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போயிடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய மகிமையால் மூடும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய ஆராதிக்க போயிடும். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர் என்று சொல்லி அந்த பரிசுத்தமான ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கும்படிக்கு அர்ப்பணித்து ஆண்டவர் நோக்கி சொல்ல போறான். நீ பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லும் பொழுது பூமியெல்லாம் மகிமை நிறைந்தது போல அன்னைக்கு கேராபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கிற வேளைகளை பூமியெல்லாம் மகிமை நிறைந்தது போல இந்த பூலோக திருச்சபையும் மகிமையால் நிரம்பும்படிக்கு அவர் நிரப்பும்படி உங்களுக்குள் கடந்து வருவார். அவருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். காலைதோறும் இருக்கிறவை மாலை முழுவதும் மகிமை மூடும்படிக்கு கத்திர கடந்து வந்திருக்கிறபடினால நம்ம பாடி கத்திர ஆராதிப்போமா? உள்ளத்தின் நாளத்திலிருந்து கத்திரி துதிக்க போயிடும். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதேன்னு சொல்லி சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வான பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன்கள் சேராபீன்கள் கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. பூமி இடத்தில் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது. உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே, பூமி
அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை செய்கின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் எல்லா புகழும் உமக்குத்தானே. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா, துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தான் ஆண்டவரே. எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்த பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவாலயம், நாங்கள் உந்தன் தேவாலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவாலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலம படைத்த என் தேவா, நீ நீட்டிய சிருஷ்டிகர். சொல்லுவோமா, சகலம படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகர் ஆண்டவரே. நீ பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மையெல்லாம் யாருண்டு தேவனே. உலகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. சொல்லுவோமா, உண்மையை சொல்லுவோமா. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. உலகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன்கள் சேராபீன்கள் சேராபீன்கள் ஒருங்கி உம்மை போற்றுதே. உலக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. மீண்டும் ஒரு முறை கேருபீன் சேராபீன். சேராபீன்கள் ஒருங்கி உம்மை போற்றுதே. உலகத்தில் சபையெல்லாம் ஒருங்கி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான
அப்படியே எழுந்து நின்று கத்தரை தொழுது கொள்வோமா? எழுந்து நின்று கத்தரை ஆராதிக்க போகிறோம். இழந்து போன மகிமையை, ஆதாம் இழந்து போன மகிமையை பிந்தின் ஆதாமாகிய இயேசு நமக்கு கொடுக்கும்படிக்கு பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அப்படி மகிமையால் மூடும்படி கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு மோசே ஆண்டுடைய மகிமையை பார்க்கும்படி வாஞ்சித்த போது ஆண்டவர் அப்படி மகிமை கடந்து போகும்போது, நான் உன்னை அந்த கண்மண் மேல் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் மூடுவேன் என்று வாக்களித்த ஆண்டவர் அப்படியே மகிமையை பார்க்கும்படி மோசே வாஞ்சித்த போது ஆண்டவர் கண்மணில் வைத்து கரத்தால் மூடி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினது போல, தன்னை காண்பித்தது போல, ஹல்லேலூயா, ஆண்டவர்களை மகிமையால் மூடும்படி நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் வாக்களிக்கிற ஆண்டவர் உங்களுக்குள் கர்த்தர் கிரியை செய்து ஆண்டவர் உங்கள் மூலம் அவர் நாம மகிமைப்படும்படிக்கு அவர் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறாராம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தம்முடைய மகிமையால் மூடி கர்த்தர் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உங்க மூலம் தன் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லிய கர்த்தர் அவருடைய மகிமையால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறபடினால் அந்த ஆண்டவனுக்கு சொல்ல போறோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கு பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேல அசைவாடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய மகிமையால் மூடும்படிக்கு, உங்க மகிமையை நான் பார்க்கும்படிக்கு ஐயா என் மேல அசைவாடுங்க, இறங்கி வாங்க, என் மூலம் நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. என் மூலம் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் அப்பா. நிரப்புங்க அழைத்து பாடுவோமா? ஆண்டவனுக்கு உண்மையை சொல்லுவோமா? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் இந்த மாலை வேளைகளை, இந்த குளிர்ச்சியான வேளைகளை எங்கள் மேல் ஆசைவாடும்படிக்கு இறங்கி வருவீராகப்பா, ஊற்றுவீராக. மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. சொல்லுவோமா? செங்கடல் மேல் அசைவாடினீங்க, எல்லா தடைகளை மாற்றினீங்க ஆண்டவரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுங்கப்பா, எல்லா தடைகளையும் மாற்றும்படிக்கு ஆண்டவரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடி தடைகளை உடைச்செறியும்படிக்கு உங்க மகிமையால் மூடுங்கப்பா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அழைப்போமா?
பரிசுத்தம் அழைத்து சொல்லுவோமா? எங்கள் மேல் அசைவாடுங்க யாட்டு சொல்லி உழந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுங்க ஆண்டவரே. எலும்புகள்லாம் பெல் நடையும்படிக்கு, எலும்பு இனமதை மாற்றும்படிக்கு என் மேல் அசைவாடுங்க ஆவியானவரே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே. மகிமையான நிரப்புவீராக பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு மகிமையை பார்க்கட்டும் அப்பா. மகிமையால் மூடும்படிக்கு, கரத்தினால் மறைத்துக் கொள்ளும்படிக்கு இப்ப வல்லம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளை உடைச்செறியும்படிக்கு, இவர்களுக்குள் கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு, எல்லா நம்மில் வல்லமே பலப்படும்படிக்கு, கழுக்கு சமானமாய் திரும்ப வாழ வைத்து கொடுக்கும்படிக்கு இப்ப வல்லம் இறங்கட்டையா, இறங்கட்டையா. ஒரு அபிஷேக காற்று வீசுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எரிகோ மதில் மேல் அசைவாடினே, மதில் மேலே அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினேனே. எல்லா எரிகோ மதில்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கீழே விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா எரிகோக்களும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா இருப்ப எல்லா எரிகோக்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை உடைச்செறிகிறோம். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது, சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. எல்லா கைகளை தட்டி ஆர்ப்பரியும். தேவ மகிமையிலே கலிகூறுங்கள். ஒரு வல்லமை இறங்கட்டும். ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை அசைவாடிய ஆவியானுடைய பலன். இக்கபதரன ரக்கபத இலபலபலபலபல இக்கபதரணி நிஷகதடி லபலபலபலபல எல்லார் மேலும் இன்றைக்கு அசைவாடட்டும் ஐயா. ஆவியானவரே, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை வெளிச்சத்தால் நிரப்பினீரே, ஜீவராசிகளால் நிரப்பினீரே. அன்றைக்கு அசைவாடின போது எல்லாம் ஆண்டவரே பரிபூரணமாயிற்று. இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய குறைவுகள் நிறைவாகும்படி, எல்லா கோணல்கள் மாறும்படி, ஆண்டவரே எல்லா ஒழுங்கின்மை மாறும்படி, எல்லாம் பரிபூரணமாகும்படி கர்த்தர் அசைவாட, கர்த்தர் நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவி, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவி, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய
தீட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தீட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களே அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களே அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இலவசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே செய்வாடு தூய்மையே ஆவியே அசைவாடு கிருஷ்ணபாகதலலபலலபா இயேசுவே நிரப்புமப்பா காயங்கள் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் அடிக்காயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குணமாவதாக குணமாவதாக Oh Jesus, hallelujah, hallelujah. ஒவ்வொரு இருதயங்களுடைய காயங்களை குணமாக்குங்க ஐயா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஐயா. துயரங்கள் மறையட்டும், துக்க நாட்கள் முடியட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். ஹalleluya, ஹalleluya. ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய இரக்கம் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் ஆண்டவரே பனித்துளி போல இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. பலத்தால் நிரப்பு, கனத்தால் நிரப்பு ஆண்டவரே, ஞானத்தால் நிரப்பு, நன்மையால் நிரப்பு.
இயேசுவே, அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. Nothing shall by any means hurt you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலே பலவிதமான சேதங்கள், பூமி அதிர்ச்சியிலே எத்தனை பேர் மாண்டார்கள்? இன்றைக்கு தலைப்பு செய்தி தினமலரிலே வால்போஸ்டர் செய்தி. எத்தனை பேர் கொரோனாவில் மரித்தார்கள்? இந்த நாளிலே 436 பேர். அரசு சொல்கிற செய்தி. வெள்ளங்கள், பயங்கரமான சூறாவளி காற்றுகள், பாவத்தின் அகோரங்கள், விபத்துக்கள், விஷசந்துக்கள், இப்படி மனிதனை சேதப்படுத்துவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் nothing shall by any means, எந்த காரியமும் எந்த விதத்திலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Behold, I give you the authority. ஆமென். நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கபடினாலே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். குழந்தைகள் 180 பேர் இப்பொழுது கொரோனாவிலே உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறதாக 3வது அலையினாலே இந்தியாவிலே தகவல் வந்திருக்கிறது. காலையிலே இப்பொழுது எத்தனை பேர் என்ன ஆனார்கள் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் இன்று முழுவதும் இங்கே இல்லை. நிலக்கோட்டைக்கு சென்று கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அழிவுகள் வந்தாலும் ஒரு மனிதனை முற்றிலுமாய் நிரந்தரமாய் சேதப்படுத்துவது 2ஆம் மரணம். வெளிப்படுத்தல் 2:11 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 2:11. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இன்றைக்கு மரணத்தினாலே சேதமானவர்கள் ஏராளம் பேர். ஏப்ரல் மே மாதங்களிலே கொத்தாய் 24 மணி நேரமும் இடுகாட்டிலே பிணங்கள் எரிந்து கொண்டே இருந்தது. நதிகளிலே பிணங்கள் மிதந்து கொண்டே இருந்தது. ஜனங்கள் மாண்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, 2ஆம் மரணம் ஜெயம் கொள்கிறவனை சேதப்படுத்துவதில்லை. எது மனிதனை முதலாவது சேதப்படுத்துகிறது? நீதிமொழிகள் 8:36. நீதிமொழிகள் 8:36. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். ஆமென். பாவம் செய்கிறவன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆனால் நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சேதப்படுத்துகிறீர்கள். ஆமென். பாவமானது ஒரு மனிதனுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, அவனுடைய ஆத்துமாவையும் சேதப்படுத்தி, இந்த மரணம் மட்டுமல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த மரணம் மட்டுமல்ல, 2ஆம் மரணத்தையும் நரகத்துக்கும் அவனை கொண்டு செலுத்துகிறது. அருமையான தேவ பிள்ளையே,
பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. தேவ பிள்ளையே, பாவங்களை மன்னிக்க என் ஆண்டவர் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவ பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுவிட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆமென். யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவ பிள்ளை என்ற அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு பாவத்தின் மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று தேவ பிள்ளையாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என் தேவாதி தேவனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் சொல்கிறார் மத்தேயு 28:18, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். என் அப்பன் இயேசுவுக்கு சகல அதிகாரம் இருக்கும் என்றால் அவருடைய பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் உண்டு. ஆமென், ஆமென். மத்தேயு 10:1 சொல்கிறார், நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். இப்பொழுது வாசித்த லூக்கா 10:19 ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், சர்ப்பங்களை எடுக்க, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. ஆமென், அல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நீங்கள் பெற்றுவிட்டால், தேவ பிள்ளையே, இந்த பாவம் உங்கள் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. பாவத்தை மேற்கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள். பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறவர்கள் ஜெயம் கொள்கிறவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 2:26, வெளிப்படுத்தல் 2:26, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல, நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார். ஆமென். யாருக்கு இந்த அதிகாரம்? அவருடைய பிள்ளைக்கு. யார் தேவனுடைய பிள்ளை? அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு, இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று விசுவாசத்தோடு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ஒரு வேசி என்ன செய்தால்? வேவு பார்க்க வந்தவர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டாள் என்றால், தேவ பிள்ளையே, நீங்கள் இந்த தேவாதி தேவனை உங்கள் உள்ளத்திலே சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? வேவுக்காரர்கள் வந்தார்கள், ஒளித்து வைத்து பாதுகாத்தார். அவர்களை தேடி எரிகோவின் ராஜா ஆட்களை அனுப்பின போது அவள் என்ன செய்தாள் என்றால், அவளுடைய வீடு எங்கே இருந்ததாம்? யோசுவா 2:15 17 வாசிக்கிறோம். அங்கே எரிகோவின் மதில் மேலே அவள் வீடு இருந்தது. அலங்கத்தின் மதிலிலே அவள் குடியிருந்தாள். அந்த மதிலிலிருந்து ஜன்னலிலே ஒரு கயிற்றை கட்டி அவர்களை இறக்கி விட்டாள்.
அந்த கயிறு என்ன கயிறு? 17ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அப்பொழுது அந்த மனுஷர் மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி. எந்த சிவப்பு நூலை வைத்து கயிறை வச்சு என்னை இறக்கி விட்டேயம்மா, அதை உன் ஜன்னல்லையே கட்டி வை. உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு வேசி சமாதானத்தோட வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டால், கர்த்தருடைய மகிமையை அறிந்தால், இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டா? செங்கடலை பிளந்து பார்வோனின் சேனையை மூழ்கடித்து சீகோனுக்கும் ஓகுக்கும் தோற்கடித்து தேவன் செய்த அற்புதத்தை அதிசயத்தை கண்ணார கண்டு எங்கள் இருதயங்கள் எல்லாம் கரைந்து போயிற்று. நிச்சயமாக இவர்தான் தேவன் என்று விசுவாசத்தோடு சமாதானத்தோடு அந்த வேவுக்காரை ஏற்றுக்கொண்டான். அலங்கம் இடிந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் துதித்து ஆராதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். 6 முறை அமைதியாய் சுற்றி வந்தவர்கள் 7ஆம் நாள் 7 முறை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்தது. அலங்கத்தின் மேல் இருந்த வீடு சேதமாகவில்லை. அந்த மதில் சுவர் மேலிலே இருந்த அவளும் அவள் வீட்டாரும் தாய் தகப்பனோட சகோதரர்களும் அவர்களோட கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகவில்லை. காரணம், அந்த சிவப்பு நூலின் அடையாளத்தோடு இருந்தான். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு எந்த விதத்திலும் மலையே சாய்ந்தாலும் மதிலே இடிந்தாலும் எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் ஆண்டவருடைய ரத்தம், இந்த சிவப்பு அடையாளமான ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் 23ஆம் வசனம், நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கும்போது அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஐயா, 3வது அலை வந்துருச்சு. வந்துருச்சு. பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்களே, என் நிலைமை என்ன? இந்த சிவப்பு அடையாளமான ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அன்றைக்கு நிலைக்கால்களிலே மரச்சட்டங்களிலே ஜன்னல்களிலே தடவப்பட்டிருக்கதை காணும்போது 13ஆம் வசனத்திலே என்ன செய்தான்? சங்கார தூதன் கடந்து சென்றான். வாதை இந்த கூடாரத்தை அணுகவில்லை. 13ஆம் வசனம். இப்பொழுது 23ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் அதம் பண்ணுவதற்கு கடந்து வந்தார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்காலில் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல், உங்களை அதம் பண்ணுவதற்கு, உங்களை சேதப்படுத்துவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஆமென், ஆமென். அருமை மகனே, மகளே, வரக்கூடிய அழிவுக்கு தப்பும்படி, பாவத்துக்கு தப்பும்படி, பயங்கரத்துக்கு தப்பும்படி, நீங்கள் விடுதலையாகும்படி, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும்படி, 2ஆம் மரணத்தில் சேதமாகாதபடிக்கு நீங்கள் காக்கப்படும்படி உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரத்தத்தை வைத்திருக்கிறார். யார் ஒருவர் இந்த இரத்தத்தை விசுவாசித்து நீங்கள் பூசிக்கொள்கிறீர்களோ, எப்படி? நெற்றியிலே திலகமாய் போட்டாய் அல்ல, வாசலிலே செம்மணிலே
கோலம் போட்டது போல அல்ல, வீடுகளிலும் கோயில்களிலும் பட்டை பட்டையாய் செம்மண் பட்டையாய் சிவப்பு சிவப்பாய் அப்படி அடையாளம் போடுவதாய் அல்ல, விசுவாசத்தினாலே இந்த இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்ட தேவ பிள்ளையாய் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் இரத்தம் உங்களை மூழ்கி இருக்கும் என்றார். மரணமே நேரிடுதாய் இருந்தாலும், வெளிப்படுத்தல் 12 வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா 11 மரணமே நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மகளே, உன்னை சேதப்படுத்தாதபடி காக்கிற ஒரு காரியம் உண்டு. அது எது? இயேசுவின் இரத்தம், ஆட்டுக்குட்டியின் இரத்தம். அந்த இரத்தத்தால் நீங்கள் கழுவப்படுவீர்கள் என்றால், அந்த இரத்தத்திலே மூழ்கி இருப்பீர்கள் என்றால், அந்த இரத்தத்தை திருவிருந்தாய் நீங்கள் புசிப்பீர்கள் குடிப்பீர்கள் என்றால், அந்த இரத்தம் உங்களை மூடிக்கொண்டு மறைத்துக் கொள்ளும் என்றால், வாதை வந்தாலும் சரி, அலங்கத்தின் மதிலிலே உங்கள் வீடு இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் பாவத்திலும் வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு இந்த இரத்தத்தை பூசிக்கொண்டு விசுவாசத்தோடு இருந்தால், கீழ்ப்படியாதவனோடு சேதமாகாமல் ராகாவை ஆசீர்வதித்த கர்த்தர், எகிப்தியரோடு அழியாதபடி இஸ்ரவேலை பாதுகாத்த கர்த்தர், உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். இரண்டாவதாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். தானியேல் 6:22-23. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால், அது ஏனென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, முதலாவது பாவம் சேதப்படுத்தினது, வாதை சேதப்படுத்தினது. இப்பொழுது சேதப்படுத்துவது எது? சிங்கம். 23ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அப்பொழுது அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை, ஒரு சேதமும் காணப்படவில்லை. அது என்ன சிங்கங்க? அது என்ன சிங்கம்? 1 பேதுரு 5:8. அது கெச்சிக்கிற சிங்கம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றுகிறானே அந்த கெச்சிக்கிற சிங்கம், அவன் யார்? பிசாசு, உங்கள் எதிராளியான பிசாசு. அப்படியானால் இரண்டாவதாக, பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. அன்றைக்கு தானியேலை சிங்கம் சேதப்படுத்தவில்லை, சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. காரணம், அவன் தேவன் மேல் விசுவாசித்திருந்தபடியால். இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும், அந்த கெச்சிக்கிற சிங்கத்தை காட்டிலும் என்னை ரட்சிக்கிற சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். 38ஆம் வசனம். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறாராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அங்கே பிசாசு சுற்றி திரிகிறார். கெச்சிக்கிற சிங்கம் சுற்றி திரிந்தது எதற்காக?
எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, ஆனால் ரட்சிக்கிற சிங்கமாகிய யூதா கோத்திரத்து சிங்கம் என் ஆண்டவர் இயேசு சுற்றித் இருந்தார். யாரை சுகமாக்கலாம், யாருக்கு நன்மை செய்யலாம், யாரை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசுவும் சுற்றித் திரிகிறார். அல்லேலூயா. இது கடித்து பச்சிக்கிற சிங்கம் அல்ல, கெச்சிக்கிற சிங்கம். குறைக்கிற நாயி கடிக்காதுங்க. சில சிங்கம் மாதிரி ரொம்ப அசிங்க 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 வார்த்தையால சொல்லி உங்களை திட்டுவாங்க, உங்களை கேவலப்படுத்தணும், உங்களை நாரடிக்கணும், உங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி அப்படி பேசணும். அவனை பார்த்துக்கிறேன், நான் பேசுற பேசல அவன் தூக்க மாட்டி நாண்டுகிட்டு சாகணும், அப்படி இப்படின்னு சொல்லி பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசுவான். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாருமா உங்களுக்கு. வார்த்தையை வாசிங்க. யாத்திராகமம் 11:17 கடைசி பகுதி. ஒரு நாய் கூட தன் நாவை அசைக்காது. அல்லேலூயா. நடுராத்திரியில ரோட்ல நடந்து வந்தா திடீர்னு ஒரு நாய் அப்படின்னு குலைச்சிச்சுன்னா அவ்வளவுதான் போச்சு. அடுத்து 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 அந்த தெருவில் உள்ள எல்லா நாயும் குலைச்சும். ஒரு நாய் ஊளையிட்டு அப்படி வந்துச்சுன்னா அப்படியே ஒரு கூட்டமே வந்துடும். இந்த தெருவில் போனேன், வாக்கிங் தான் போனேன். அந்த முக்கில் இந்த பாலத்துக்கு அடுத்தப்புல ஒரு கூட்டம், நாய் கூட்டமே கிடக்கு. ஒரு நாய் குலைச்சிச்சுங்க, அவ்வளவுதான், அத்தனையும் குலைச்சிருச்சு. நான் ஏண்டா இப்படி இந்த நேரத்தில் 8:30 மணிக்கு இப்படி நடந்து போய் இந்த கடைக்கு போனேன்னு நினைச்சிட்டேன். ஆனா அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமா அன்றைக்கு நடுராத்திரில இஸ்ரவேல் மக்கள் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 6 லட்சம் புருஷர்கள், மொத்தம் எத்தனை லட்சங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவங்கள் அத்தனை சேர்ந்து ராத்திரியில ஒரு ஊரை விட்டு புறப்பட்டு போகும்போது ஒரு நாய் கூட என்ன செய்யல, அசைக்கல. ஆகையினால சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா எவனாவது பேசுறானா? நாக்கில பல்லு போட்டு அப்படி இப்படின்னு பேசுறாரா? உங்களுக்கு விரோதமா வலுசற்பனையான யோசனைகளை பேசுறாங்களா? உங்களை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்துறாங்களா? ஐயா, ஆண்டவர் வார்த்தையை பிடிங்க, பைபிளை திறங்க, உங்க ஆள்காட்டி வேற அந்த வசனத்தை மேல வையுங்க. ஒரு நாய் கூட வாய் அசைக்காதுன்னா இந்த மனுஷன், இந்த செத்த நாய் எம்மாத்திரம். ஆமென். அவன் தூஷிக்கிறானா? அந்த சீமையை தூஷிக்கிறானா? அல்லது அவன் இப்படி பேசுறானா, இவன் அப்படி பேசுறானா? கவலைப்படாதீங்க பிள்ளைகளே. ஐயா, என்னை கொன்றுவாயா, என்னை படித்து மறைவிடத்திலே பட்சிக்கிறது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்குதுயா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அன்னைக்கு சிம்சோன் போனாங்க. போயிட்டு இருக்கும்போது வழியில பால சிங்கம் வந்துச்சு. நியாயாதிபதி 14 அதிகாரம் 5-6 வசனங்கள்ல அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போறது மாதிரி கிழிச்சு போட்டானா. உங்க வீட்டு பெண்கள்கிட்ட ஒரு கோழியை கொடுத்து இதை அறுத்து குழம்பு வைமான்னு சொன்ன எத்தனை பேர் கோழி அறுத்து குழம்பு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த கோழி அறுக்கிறதுக்குள்ள அவங்க எங்க நீங்களே கடையில் போய் அறுத்து கறியாக்கி கொடுங்கன்னு வாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது எனக்கு சாதாரண காரியமா? நம்ம பார்வையில் வாழைப்பழத்தை தோலை உச்ச மாதிரின்னு வச்சுக்கோமே. ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டோம். ஆட்டுக்குட்டி கிழிக்கிறதும் ஒரு சாதாரணமான வேலை இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கின போது ஒரு தூதனை அனுப்பி தானியேலை பாதுகாத்த தேவன் ஆவியால் நிறைத்து சிம்சோனுக்கு உதவி செய்தார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் இந்த மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடு. என்ன வாக்கு தத்தம்? ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சாத்தான கெச்சிக்கிற சிங்கம் உங்க காலுக்கு கீழங்க. அல்லேலூயா. ஆகையால் இரண்டாவதாக எந்த விதமான பிசாசின் கிரியை பிசாசு உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். மூன்றாவதாக தானியேலின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 25, 27. இந்த பிசாசு உங்களை சேதப்படுத்தாம என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். முதல்ல பாவத்திலிருந்து, இரண்டாம் மரணமாகிய நரகத்திலிருந்து ஜெயிக்கணும்னா என்னவாகணும்? தேவனுடைய பிள்ளையாகணும், இயேசுவின் ரத்தத்தில் மூழ்கி இருக்கணும். சரியா? ரெண்டாவது, பிசாச நீங்க ஜெயிக்கணும்னா விசுவாசமா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற பிசாசே ஒன்ன காட்டும், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். என் காலுக்குள்ள நீ என்னைக்கே நசுக்கி போடப்பட்ட பாம்பு, செத்த பாம்பு தலகுப்புற கிடக்குதுங்க. அது தலகுப்புற கிடக்குது, ஒன்னும் செய்ய முடியாது. ஆமென். விசுவாசியுங்கள். விசுவாசித்திருந்தபடியால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த. இரண்டாவது. மூன்றாவது என்னவென்றால் அக்கினி. அக்கினி சேதப்படுத்தவில்லை. தானியேல் 3:25, 27. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. என்னங்க, அக்கினியில போட்ட 3 பேரை இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் விடுதலையோடு அடி அங்க டான்ஸ் ஆடிட்டு உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்குது. 27ஆம் வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படுத்தாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். சால்வைகள் சேதப்படுத்தவில்லை. போட்ட ட்ரெஸ்ஸில் அங்க தீயில எரியும் போது என்னதான் பிடிக்கும்? ட்ரெஸ்ஸில் தான் பிடிக்கும். அப்படியே பிடிச்சி ஒட்டிக்கிறோம், எரியும். ஆனா என்ன செய்யல? சேதப்படுத்தல. அக்கினி சேதப்படுத்தல. இந்த அக்கினி எதை குறிக்குதுங்க? எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, பொல்லாங்கன் எய்யும் அஸ்திரங்கள். இன்னைக்குதான் மற்ற விதமான ஏவுகணைகள்லாம். அன்னைக்கு என்ன செய்வாங்க? வில்லுல நுனியில என்ன செய்வாங்க? பஞ்சு வச்சு அதுல துணியெல்லாம் கட்டி அதை நல்லா எண்ணெயில முக்கி தீய வச்சு விட்டுருவாங்க. வச்சு வில்லு அடிச்சு விட்டா அப்படியே போய் எங்க விழுகுதோ அங்க என்ன ஆயிரும்? தீப்பிடிச்சு. அஸ்திரம், அக்கினி அஸ்திரம். அது யார் எயிரா? பொல்லாங்க. இந்த பிசாசு சிலரை எயிறான், ஏவி விடுறான். என்னத்தை ஏவி விடுறான்? ஏவல், பில்லி சூனியம், மந்திரவாதம். உங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் பிசாசானவன் எந்த மந்திரவாதம் செஞ்சாலும், எந்த பில்லி சூனியம் வச்சாலும், எந்த ஏவல் வச்சாலும் ஒன்னும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஏனென்றால் என்னாகமம் 23:23 சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமா மந்திரம் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு விரோதமா குறி சொல்றவன் ஒன்றும் செய்ய முடியாது. குடுகுடுப்புக்காரன் உன் வீட்டு முன்னாடி குடுகுடு நின்றாலும் அவன் குடுகுடு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவான். ஏன்னா இந்த வீட்டில் ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. தேவன் அதை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கார். யோபையும் அவன் வீட்டையும் கர்த்தர் வேலி அடைத்தார். யோபு 1:10 நினைக்கிறேன், அங்க வசனம் எழுதி இருக்குது, யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையா? அல்லேலூயா. என்ன வேலிங்க? முள்ளு வேலியா, கம்பி வேலியா, ஒத்தக்கல் சுவரா, பெரிய காம்பவுண்ட் மதில் சுவரா? சகரியா 2:5 சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து. ஆமென், அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். ஆமென். காட்டு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா அது இங்க வராம இருக்குன்னா இங்கிட்ட இருந்து தீய பத்த வச்சிருவாங்க. அங்கிட்ட இருக்கிற தீ இங்கிட்ட இருக்கிற ரெண்டும் தேர்ந்து என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போயும். நீங்க அக்கினி மதிலா ஆண்டவங்களை சுத்தி இருக்கும்போது பொல்லாங்க எந்த அக்கினி அமுக்கினாலும்
எந்த மந்திரத்தையும் தந்திரத்தையும் எந்த ஏவலையும் பில்லுசுனிய வச்சாலும் அருமை தேவ பிள்ளைய பரலோக அக்கினி உங்களுக்குள்ள இருக்கும் போது, நீங்கள் கர்த்தருக்காக அக்கினியாய் ஜொலிக்கும் போது, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்வரியவர் என்னிலும் வல்லவராய் இருக்கார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மத்தேயு 3:11 கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். மத்தேயு 3:11 அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நீங்களே அக்கினியாய் எரிவீர்கள் என்றார், தேவனுக்காய் அக்கினியாய் பற்றி பிடிப்பீர்கள் என்றார், உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் என் ஆண்டவர் வேலி போடுவார் என்றால், இந்த பொல்லாங்கன் இந்த பிசாசு எந்த மந்திரம் வச்சா என்ன, மாய வச்சா என்ன, பில்லிசுனிய வச்சா ஒன்னு சேதப்படுத்த முடியாது. ஆமென் ஆமென். எனக்கு விரோதமாய் எத்தனை மந்திரவாதங்கள், எத்தனை பில்லிசுனியங்கள் யார் யாரெல்லாம் வச்சாங்க தெரியுமா? சொல்லவே முடியாது. அத்தனை காரியங்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு எலியாவை கொல்லுவதற்கு அகசியா ஒரு கூட்டத்தையே அனுப்பினார். ஆனால் வானத்தில் இருந்து அக்கினி வந்து அத்தனை பேரையும் பட்சித்தது. ஆமென் ஆமென். எலிசாவை பிடிப்பதற்கு அன்றைக்கு பெனாதாத் ஒரு கூட்டத்தையே அனுப்பினான். ரதங்களும் குதிரைகளும் சுற்றி வந்தது. ஆனால் எலிசாவை காப்பாற்றுவதற்கு அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் தேவன் வைத்திருந்தார். அருமையான மகளே, நீ தேவனுடைய அக்கினி அபிஷேகத்தை பெற்றுவிட்டால் இந்த மந்திரங்களோ தந்திரங்களோ எந்த யந்திரங்களோ எந்த ஏவலோ பில்லி சூனியமோ ஒன்றும் உங்களை என்ன வேணும்? அக்கினி அபிஷேகம். ஏதோ அந்நிய பாஷை பேசுறேன் பரிசுத்தாய், அப்படி கிடையாது. அக்கினியா மாறிடணும். நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன், அதன் ஜுவாலை அவிக்க மாட்டாது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் இதுக்கு முன்னாடி அக்கினியை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், யூடியூப்ல இருக்கு, பாருங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் இப்ப எடுத்து பாருங்க. எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், எசேக்கியேல் 20:47. தென்சை காட்டைக்கோட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன். ஆமென். அது எல்லா பச்சையான சகலமாக பட்டு போக போனும். அக்கினி ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது. அந்த அக்கினி உன் மேல 10 நாளும் அந்த அக்கினி உங்களை அவிச்சிடாது, உங்க எதிரியை தான் அவிக்கும். ஆமென் அல்லேலூயா. ஆகையால் இந்த ஏவல் பில்லிசூனிய மந்திர மாயமெல்லாம் மாறுவதற்காக கர்த்தர் உங்களில் அக்கினியை போடுகிறார். இதோ பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பின கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே, தேவ பிள்ளையே, உங்கள் மேலே, உங்கள் சிரசின் மேலே ஒரு அக்கினியை போடுவாராக. ஆமென். அந்த அக்கினி பற்றி பிடிக்கும், பகைவனை விரட்டி அடிக்கும். அவன் எய்கிற பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களும் அவிந்து போகும். அக்கினி அஸ்திரங்கள் அவிந்து போகத்தக்கதாய் என்ன பிடிக்க வேணும்? விசுவாசம் என்று கேடகம். அல்லேலூயா. விசுவாசம் வேணும், அக்கினி அபிஷேகம் வேணும். அக்கினி அபிஷேகம் ஆராதனையில் அபிஷேகத்தில் அக்கினி மூலணும். சும்மா நானும் வந்து பின்னணி பாடகருக்கு நடிகர்கள் வாயசைக்கிற மாதிரி வாயசைக்க கூடாது. உங்களை மறந்து தேவனை துதிச்சு ஆராதிச்சு அபிஷேகத்தில் அக்கினியாய் ஜொலிக்க வேண்டும். அப்படி இருந்தால் 4வது அப்போஸ்தலர் நடபடிகள் 28:6. அப்போஸ்தலர் நடபடிகள் 28:6. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் காத்துக் கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை ஆமென். ஒரு சேதமும் அவனுக்கு வரவில்லை. எவனுக்கு? பவுலுக்கு. அல்லேலூயா. பவுலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஆமென் அல்லேலூயா. என்னாச்சு? ஒரு விரியம் பாம்பு கடிச்சிருச்சு. விரியம் பாம்பு விஷப்பூச்சி கடிச்சிருச்சுங்க.
ஆனா ஒரு சேதம் வரல. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. லிபியதான் என்ற நீண்ட பாம்பு அன்றைக்கு ஏசாயா 27:1 வாசிக்கும் போது தன் வாளாலை அடித்து அடித்து திராட்சை தோட்டத்தை பழங்களை சேதப்படுத்தினது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் 27:3, நான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். அல்லேலூயா. உங்களுடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாயிருக்க உங்களுடைய திராட்சை தோட்டத்தை கெடுப்பதற்கு எந்த குள்ளநரி வந்தாலும் சரி, எந்த சிறுநரி வந்தாலும் சரி, எந்த லிபியதான் வந்தாலும் சரி, அமாவாசை வந்தாலும் சரி, பௌர்ணமி வந்தாலும் சரி, ஐயா சுட்டரிக்கிற வெயில் வந்தாலும் சரி, நடுங்குகிற குளிர் வந்தாலும் சரி, பகலோ இரவோ விரியன் பாம்போ லிபியதானோ உங்கள் வாழ்க்கையை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஆமென். அன்றைக்கு சர்ப்பம் ஆண்டவரை சோதிக்கும்படி வந்தது. ஆண்டவர் வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே அதை ஜெயித்தார். ஆமென். தேவ பிள்ளையே, ஜெபியுங்கள். எசேக்கியேல் 9 4 6. அதற்கு முன்பாக இன்னொரு வசனம் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 9:4, வெளிப்படுத்தல் 7:3. வெளிப்படுத்தல் 9:4, பசுமை பூமியும் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இதே 7:3 வாசிக்கிறோம். தேவனுடைய முத்திரை யார் தலையில இல்லையோ அவங்கள மட்டும்தான் என்ன செஞ்சான்? சேதப்படுத்திச்சான். இன்னைக்கு யார் மேல ஆண்டவர் முத்திரை போகிறாருன்னு பாருங்க. எசேக்கியேல் 9, 4, 6. இன்னொரு 5 நிமிஷத்துல நான் செய்தியை முடிச்சுறேன். ஒரு பாயிண்ட் மட்டும்தான். எசேக்கியேல் 9, கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். தேசத்தில் நடக்கிற அருவருப்பு, தேவஸ்தத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள், பால்கடிப்புகள், நோய்கள், பிரச்சனைகளை கண்டு தேவ சமூகத்தில் விழுந்து அழுது கதறி யார் பெருமூச்சு விடுகிறாரோ அவருடைய நெற்றிகளிலே தேவன் ஒரு அடையாளத்தை போடுகிறார், தேவன் ஒரு முத்திரையை போடுகிறார். 6 வசனம் இப்படி சொல்லுகிறது. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம், தேவனுடைய அடையாளம், தேவனுடைய முத்திரையின் அடையாளம் போடப்பட்ட ஒருவனையும் கிட்டாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்கள் பெருமூச்சு விட்டு தேசத்துக்காக அழுகிற மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி ஜெபிப்பீர்கள் என்றார், பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிப்பீர்கள் என்றார், நீங்கள் சேதமாக மாட்டீர்கள். விஷப்பூச்சிகளோ வியாதிகளோ விபத்துகளோ உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். முதலாவது வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை மனுஷன் பிழைப்பான். வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்கள். இரண்டாவதாக செபியுங்கள். இவை உங்களை விபத்துகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் விஷப்பூச்சிகளிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சேதப்படுத்துகிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் 27:10. அப்போஸ்தலர் 27:10.
மனுஷரே மனுஷரே இந்த இந்த யாத்திரையினாலே யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். ஆக கப்பல் யாத்திரை போகும்போது சொல்றாரு ஒரு சேதம் வரப்போகுதுங்கன்றாரு. 21ஆம் வசனம் 22ஆம் வசனம், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஐயா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணு, ஒரே ஒரு நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு பவுல் அப்போஸ்தலன் கப்பல் யாத்திரை பண்ற ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்றார். கப்பல் யாத்திரை பண்றவங்கள்ட்ட ஆலோசனை என்ன ஆலோசனை? அந்த அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில், அதனால நீங்க என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருங்கப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. ஆகினால மனுஷரே 9ஆம் வசனம், வெகுகாலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினால இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவா இருக்குது. ஆகினால ஒரே ஒரு நாள் பாசியம் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அது என்ன பாசியம் போட்டு ஜெபிக்கிறது? நாங்கள் எப்படி பாசியம் போட்டு ஜெபிப்போம்? எங்களுக்கு இந்த நாளில் தான் விதவிதமான பண்டம், பலகாரம், பூரி, பிரியாணி விதவிதமாக மூக்க தொலைக்குது. என்னைக்கு பாஸ்டிங் போட நினைக்கும் போது அப்போதான். ஆனால் கேட்கல. கப்பல் எஜமானனை நம்பினார்கள், மாலுமியை நம்பினார்கள், ஊழியனை நம்பவில்லை. யுகக்கிளிதான் என்ற கடுங்காற்று வந்தது. காற்று கப்பலை சேதப்படுத்தினது, மிகுந்த சேதப்படுத்தினது. கப்பல் சேதம் உண்டானது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 14 நாள் சாப்பிடாமல் பட்டினியாய் கிடந்தார்கள். ஆகையினால காற்று, உபதேசம் என்கிற காற்று, எபேசியர் 4:17 உபதேசம் என்ற காற்று, அப்போஸ்தலர் 27:14 யுகக்கிளிதான் என்ற கடுங்காற்று, மனுஷர் தந்திரமுள்ள போதகம் காற்று உங்க வாழ்க்கையில சேதப்படுத்திடும். அவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணு, இவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணு, அங்க அவங்க எனக்கு அப்படி சொன்னாங்க, இங்க எனக்கு இப்படி சொன்னாங்க, இங்க எனக்கு இதாயிருச்சு, அங்க இதாயிருச்சு. உங்களுடைய தேவன் எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகிறது, சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுதுகிறது. ஒவ்வொரு சபையில விசுவாசியே இந்த சபைக்கு வர்றீங்கன்னா இந்த சபையில் இருக்கக்கூடியவருக்கு இந்த சபையின் தூதனை வச்சு கொடுக்கிற செய்தி தான் உங்களுக்குரிய செய்தி. ஆமென், அல்லேலூயா. ஆகையினால எல்லா காற்றுகளையும் பார்த்துட்டு உபதேசத்தினால உங்க விசுவாசமாகிய கப்பலை இமனே பிளேத்து மாதிரி சிலர் சேதப்படுத்திடுவாங்க. ஆகையினால அருமையான தேவ பிள்ளையே, உங்களோட வாழ்க்கை படகு உடையாம காக்கப்படணும்னா ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், ஒரு நேரமாவது உபவாசித்து ஜெபியுங்க. ஏனென்றால் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டிய வேறு ஒன்றினாலும் பெறப்பட்டு போகாது. ஆகையால் இன்றைக்கு துருபதேசம், 5வது துருபதேசம், அது ஒரு மனிதனை சேதப்படுத்துகிறது. 5வதாக துருபதேசம் ஒரு மனிதனை சேதப்படுத்துகிறது. இந்த துருபதேசத்தினாலே நீங்கள் அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை, சொல்லுங்க, உபவாசம். உபவாசம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். 5வது துருபதேசமாகிய காற்று. முதலாவது என்னது? சின்ன இரு. முதலாவது பாவம் சேதப்படுத்துகிறது. என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளையாக வேண்டும், இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். 2வது பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் சேதப்படுத்துகிறது. என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமாய் இருக்க வேண்டும். 3வது ஏவல் பில்லி சூனியங்கள் மந்திரவாதங்கள் சேதப்படுத்தும்.
அக்கினி அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். நான்காவது, விஷப்பூச்சிகள், வியாதிகள், விபத்துகள் சேதப்படுத்தும். நாம் என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, துரு உபதேசம் நம்மை சேதப்படுத்தும். ஆகையால் உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த எழுந்து நில்லுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் தேவனே, என்ன உங்க கரத்தில் கொடுக்கிறேன். காலையிலையும் 1.25 மணி நேரம் தான் ஆச்சு. 5 நிமிஷத்துக்குள்ள ஜெபம் பண்ணிடுறேன். அந்த நேரத்தில் உங்களோட கைகளை உயர்த்தி என்னை எதுவும் சேதப்படுத்தக்கூடாது. என் மனைவியை, என் புருஷனை, என் பிள்ளைய, என்னுடைய மக்களை பூமி அதிர்ச்சியோ, சுனாமியோ, ஏவலோ, பில்லி சூனியமோ, எந்த கெச்சிக்கிற சிங்கமோ, எந்த நாய் கூட என்னை கடிச்சிடக்கூடாது. எந்த விஷம் வண்டு என் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. எந்த தேக தவளை என் மேல அதுல தண்ணியை ஊத்திடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த பில்லி சூனிய மாய மந்திரமோ, என்னுடைய வாழ்க்கையை கிடைக்கிற எந்த பாவமோ, விபத்துகளோ, விஷ சத்துக்களோ சேதப்படுத்த மாட்டேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதோ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தம் என் மேலே நெருங்காது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு. ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் ஆசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை. தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. தேவன் எனக்கு சர்ப்பங்களை எடுக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பும் கிருபையிலும் நல்ல பிதாவே, என் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஒன்று சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன அந்த வார்த்தை 3வது கொரோனா அலைக்கும், உலகத்தில் காணப்படுற எல்லா விதமான விஷ கிருமிகளுக்கும், விஷ வண்டுகளுக்கும், விஷ பூச்சிகளுக்கும், விக்கினங்களுக்கும், விபத்துகளுக்கும், அழிவின் நாசங்களுக்கும், பொல்லாத துரு உபதேசங்களுக்கும், எல்லா மந்திர மாய ஏவல் பில்லி சூனியங்களுக்கும், இன்னுமாய் இழிவான இச்சையான பாவமான எண்ணங்கள் சிந்தனைகளுக்கும் என் பிள்ளைகள் ஆவியோ ஆத்துமாவோ சரீரமோ சேதப்படுத்தாதபடிக்கு அக்கினியால் நிரப்பி, அக்கினி மதிலை அனுப்பி, இரத்தத்தால் மூடி, கரத்தால் மூடி, கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படி உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன்.
உம்முடைய ஊழியக்காரனாகி நான் என் பிள்ளைகளை சபையின் பாதுகாப்புக்குள்ளே அடைக்கிறேன். அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, ஆண்டவரே பூவும் பிஞ்சுமாய் இருக்கக்கூடிய இவருடைய குடும்ப வாழ்க்கையை, எங்கள் சபையை எந்த குள்ள நரியோ, எந்த சிறு நரியோ உபதேசத்தினால, அன்று பொய் தீர்க்க தரிசனங்களினாலே, மற்ற தவறான காரியங்களினாலே தடுமாக செய்து விடாதபடிக்கு மூடி மறைக்கிறேன். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீரே, அப்படியே உன்னுடைய பிள்ளைகளை நீர் மூடிக்கொள்ளும். ஜெயம் கொள்கிறவன் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டார். அப்படியே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்காய் வெற்றி நடை போல, வீர நடை போல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கு, தயவுள்ள பராமரிப்புக்கு, பரிசுத்த வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், கர்த்தருக்குள் செழித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.